கர்த்தர் நம்மளோடு இடைபடுவாராக, நம்மளோடு பேசுவாராக. நம்மளோடு ஆவியானவர் இடைப்பட்டு 1 மணி நேரம் நாம் 21 நாள் ஜெபங்களில் நாம் எதெல்லாவற்றை நாம் இழந்தோமோ அதை திரும்ப நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த 5 நாட்களும் நாம் அநேகவற்றை இழந்ததை நாம் இன்றை திரும்ப பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஒருவேளை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய எண்ணங்கள் இருக்குமானால் இன்னும் நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் ஏன் என்னுடைய வாழ்க்கையை ஜெபிப்பதற்கு தடை வருகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் போராட்டங்கள் வருகிறது? நான் ஜெபிக்கிற நேரத்தில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை? அநேகர் சொல்லுகிற காரியம் என்ன? பாஸ்டர், நாங்கள் நன்றாக தானே ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு பிரச்சனை வருகிறது? என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதெல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு உபத்திரவங்கள் தான் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு எல்லா மனிதர்களும் சொல்லுகிற காரியங்கள் இது ஒன்றாக இருக்கிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை? அப்ப பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு பாஸ்டர் உபவாச ஜெபம் முடிச்சு நான் போறேன், போன உடனே வீட்டில் இங்கேருந்து சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணி போகிறேன். அங்கே போனால் எனக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நான் ஜெபம் பண்ணுறதில்லை, கர்த்தரை தேடுறதில்லை. இன்னைக்கு என்னுடைய வாழ்வில் நான் கர்த்தரை விட்டு இன்னைக்கு தூரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஏதோ நாங்கள் ஆலயத்துக்கு வர்றோமா, ஜெபம் பண்ணுறோமா, கர்த்தரை பாடுறோமா, அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் குடும்பமாக இன்னைக்கு ஜெபம் பண்ணுறோம், நாளைக்கு எங்களால் ஜெபம் பண்ண முடியலை. சரி, குடும்பத்தில் ஜெபிக்கலான்னு போகும்பொழுது அந்த ஜெபத்தில் தான் எனக்கு நிறைய பிரச்சனையே வருகிறது. அதில் தான் எனக்கு பிரச்சனையே அதிகமாக வருகிறது. அதனால இப்போ நாங்கள் குடும்ப ஜெபத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறதில்லை என்று சிலர் சொல்லுவார்கள். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு மனிதனை குறித்து, நீங்கள்லாம் ஒரு காலத்தில் கிறிஸ்டினாக இருந்தீங்களாமே என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொல்வார், இல்லை நாங்கள் சர்ச்சுக்கு வந்தாலே எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது என்று அந்த மனிதர் சொன்னார். அப்போ ஏன் என்று அன்றையிலிருந்து ஒரு யோசனை, ஏன் அந்த பிரச்சனை வர காரணம் என்ன? ஏன் ஜெபிக்கிறதற்கு வருகிற பிரச்சனைக்கு காரணம் என்ன? வாசிக்கலாமா? நாம் ஏற்கனவே ஆதியாகமத்தில் ஆதாமை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போ தேவன் அந்த தோட்டத்தில் காலையிலையும் மாலையிலையும் குளிர்ச்சியான வேளையில அவர் ஜனத்தோடு பேச விரும்புகிறார். இவர்களும் தேவனோடு பேச ஆசைப்படுகிறவர்கள். ஏன்னா அன்னைக்கு தோட்டத்தில் இருந்தவர்களுக்கு ஆதாமுக்கு ஏவாள் என்று வரவில்லை. ஆதாம் மட்டும்தான் அந்த தோட்டத்திலே கர்த்தர் உருவாக்கி அந்த தோட்டத்திலே வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆதாமுக்குள்ள ஒரு வாஞ்சை, அவர் எப்போதும் என்னை பார்க்க வருகிறவர். காலையிலையும் மாலையிலையும் என்னை பார்க்க வரும் பொழுது நான் அவரோடு பேசுவேன். அப்போ அன்னைக்கு ஆதாம் சொல்லியிருப்பார், நான் இன்னைக்கு இத்தனை விலங்குகளுக்கு நான் பெயர் சூட்டி இருக்கிறேன், இத்தனை பறவைகளுக்கு நான் பெயர் சூட்டி இருக்கிறேன், இவ்வளவு விலங்கினங்களுக்கு நான் பெயர் சூட்டி இருக்கிறேன், எல்லாம் சொல்ல இவ்வளவு பூச்சிகளுக்கு நான் பெயர் சூட்டி இருக்கிறேன். அப்போ பெயர் சூட்டுறதெல்லாம் அது அப்படியே ஆனதாக வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளிலையும் கர்த்தர் தேவனோடு பேச விரும்புகிறார், தேவனோடு உலாவும்படி விரும்புகிறார். அதனால தான் தேசம் எங்கும் பாவம் என்கிற ஒன்று பெருகினதுனால கர்த்தர் சொல்றாரு, அப்பா நான் இந்த ஜனத்தோடு நான் உலாவும்படி விரும்பல, நான் ஆசாரிப்பு கூடாரம் என்கிற ஒரு கூடாரத்தை நீ ஆயத்தப்படுத்து, நான் அங்கே உங்களுக்கு பிரசன்னமாவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிரசன்னத்தினால அங்கே தேவனுடைய மகிமையை ஆதாம் பாவத்து நிமித்தமாய் அந்த உறவாடலை நிறுத்தி போனது. இப்பொழுது கர்த்தரும் ஆதாமும் பேசுவதை பாவத்து நிமித்தமாய், பாவம் செய்தது நிமித்தமாய் ஆதாமோடு கர்த்தர் பேசவில்லை. அல்லேலூயா. பல நாட்கள் ஆயிடுச்சு. அதன் பிறகு தன்னுடைய குமாரனாகிய ஆபேலும்
காயினும் பலி செலுத்த வருகிறார்கள். 2 பேரும் கர்த்தருடைய நாமத்தை பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதன் பிறகு நீங்க பாப்பீங்கன்னா யோனோசு தான் கர்த்தர் அடுத்து பேசுறான். அடுத்து பேசுறது யாரு? ஆதாம் பேசினார். அதுக்கு பிறகு ஆபேலு காயினு கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்த வந்தாங்க. அடுத்த கர்த்தரோடு சஞ்சரித்தது யாருன்னா யோனோஸ். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். 4:26 யோனோஸ் குறித்து இருக்குதான் பாருங்க. 4 சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு யோனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போ இந்த கேப் எல்லாமே கர்த்தரை ஆராதிக்கவில்லை. எத்தனை வருஷம்? 105 வருடங்கள். 105 வருடங்கள் இந்த தேவனை ஆராதிக்க மறந்து போனார்கள். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க மறந்து போனார்கள். கர்த்தரோடு பேசுவதை மறந்து போனார்கள். காரணம் என்ன? ஏதேன் தோட்டத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் அதிகமாக இருந்தது. தேவனுடைய மகிமை அதிகமாக இருந்தது. அவர்கள் வஸ்திரம் தெரியாமல் இருந்தாலும் கூட அவருடைய மகிமை அவர்களை மூடிக்கொண்டது. அவள் நிர்வாணிகள் என்று அறியாத அளவிற்கு கர்த்தருடைய மகிமை அவர்களை நிரப்பிக்கொண்டே இருந்துச்சு. அப்போ கர்த்தர் பேச நானும் பேசும் பொழுது கர்த்தருடைய முகங்களை பிரகாசிக்க வைக்கிறார். ஆனால் பிசாசானவன் ஒரு திட்டம் எடுக்கிறான். அவருடைய பிரசன்னத்தை விட்டு ஜனங்களை வழிவிலக செய்யணும் என்பதற்காக பாவத்தை கொண்டு வந்து விடுகிறான். மீண்டும் அதை வாசிக்கும் பொழுது அப்போ அந்த ஆண்டுகளை பார்க்கும் பொழுது 105 வருடங்கள் கர்த்தரை ஆராதிக்கவில்லை. ஆபேலுக்கு பிறகு 105 வருடங்கள் கர்த்தரை ஆராதிக்கவில்லை. 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் அங்கு யோனோக்கை குறித்து சொல்லப்படுகிறது. ஆதாமை நோக்கி பாருங்க. ஆதாமிலிருந்து யோனோக்கு வரைக்கும் 1050 ஆண்டுகள். சொல்லுங்க எத்தனை? 1500 ஆண்டுகள் சரித்திரத்தில் கர்த்தரை யாரும் தேடினதாக யாரும் சொல்லவில்லை. அல்லேலூயா. ஆதியாகமத்தில் யோனோக்கு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுக்கு பிறகு யோனோசனுடைய பிள்ளை அப்படி சந்ததியா நம்ம வாரோம். அந்த சந்ததிக்கு பிறகு நோவாவின் காலம் வரை 1500 வருடங்கள் இருந்துச்சு. அந்த 1500 வருடங்கள் கர்த்தரை ஆராதிக்க ஜனங்கள் மறந்து போனார்கள். இப்படியே நீங்கள் வரும் பொழுது அதன் பிறகு யார் தான் வர்றாங்க தெரியுமா? ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் வேறுபரித்து அழைத்தது உண்மைதான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் யாக்கோபுக்கும் மோசேக்கும் இடைப்பட்ட காலம் 230 வருடங்கள் தேவனோடு பேசுவதற்கு ஒருவர் இல்லை. கர்த்தர் காத்திருந்தார். பேசுவதற்கு ஒரு மனிதர்களும் இல்லை, காத்திருந்தார். அதன் பிறகு நீங்க பாப்பீங்கன்னா வேதாகமத்தை நீங்க பாப்பீங்கன்னா மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருந்து மத்தேயு சுவிசேஷம் வரையிலும் 400 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள் சொல்லுங்க? எத்தனை ஆண்டுகள்? 400 ஆண்டுகள் கர்த்தரை பார்ப்பதற்கு ஒரு மனிதன் இல்லை. அப்ப கர்த்தரோடு பேசுவதற்கு ஒரு மனிதன் இல்லை. எல்லாரும் தன்னுடைய காரியத்திற்காக தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதாகமத்தில் 3 மனிதர்களை குறித்து நாம் பார்க்கலாம். 3 மனிதர்களை குறித்து பார்க்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே வந்த 3 மனிதர்கள் தேவனோடு பேசினதனால் தன்னுடைய முகங்கள் பிரகாசிக்கப்பட்ட மனிதருடைய முகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? ஆதாம் 3:8 வாசிங்க. 1:26 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:26. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் பாருங்க. அவருடைய சாயல்
அந்த சாயலை தான் மனிதன் துளைத்து போனான். அவருடைய சாயல் என்ன தெரியுமா? அவருடைய மகிமை. அல்லேலூயா. அவருடைய சொல்லுங்களேன், மகிமை இழந்து போனான். ஏன் அவன் தன்னுடைய மகிமை இழந்து போனான்? பிசாசானவன் கர்த்தருடைய மகிமையின்படி இருந்தான். ஆனால் கர்த்தரால் படைக்கப்பட்ட அதே மனுஷன் கர்த்தருடைய மகிமையோடு இருந்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு பேச வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் மனிதனை உருவாக்கினார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னை உருவாக்குனதோட பர்பஸ் என்ன? உங்க நோக்கம் என்ன? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை படைத்தவரோடு பேச வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவருக்கு உண்டு. அல்லேலூயா. காலையிலையும் மாலையிலையும் கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேச வேண்டும் விரும்புகிறார். ஒவ்வொருவரோடு இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் தகப்பனை பார்த்து பிள்ளை பேச வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனா இந்த ஆதாம் என்ன செய்தார் தெரியுமா? எப்பொழுது பாவம் ஒன்று வந்ததோ தேவ மகிமையை இழந்தவனாக தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. அப்ப தோட்டத்தை விட்டு ஒரு மனிதன் வெளியேற வேண்டுமானால் அவனிடத்துக்குள்ள தேவனுடைய மகிமை இழக்கும் பொழுது வெளியேறுகிறான். அல்லேலூயா. அன்றைக்கு இந்த மூன்று மனிதர்களில் எபிரேயர் வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 33வது வசனம். எரேமியா 32. முகத்தை அல்ல, அந்த ஜனங்கள் என் முகத்தை அல்லப்பா, முதுகை எனக்கு காட்டி, அவர்கள் எனக்கு முதுகை காட்டினார்கள். அதான் மனம் திரும்பு. எப்பா நீ என்ன செஞ்ச? ஒரு காலத்துல நான் உன்னோடு பேசிக்கொண்டேன்ப்பா, உன்னோடு உறவாடினப்பா. நீ ஆனா இன்னைக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ எனக்கு முதுகை காண்பித்து கொண்டிருக்கிறாயே, எனக்கு முதுகை காண்பித்து கொண்டிருக்கிறாயே. அப்பா நான் உன்னை நடத்துகிற தேவன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். நான் உன்னை உருவாக்கின தேவன் என்பதை அறிந்திருக்கிறாய். நான் உனக்குள்ள என் ஆவியை வைத்திருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறாய். எல்லாம் வைத்திருக்கிறதுப்பா. ஆனா உன்னை படைத்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் உன் முகத்தை பார்த்து பேச வேண்டும் என்பதற்காக தான். ஆனா இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் தேவனோடு பேசுகிறோமா என்பதுதான். அப்ப பிசாசுக்கு ஒன்று தெரியும், இவன் தேவனோடு இவனை பேச விடக்கூடாது என்பதற்காக பிசாசு எடுக்கிற தந்திரமான செயல்கள் தான் அநேக வீடுகளில் பிரச்சனையை கொண்டு வந்துட்டா அவனிடத்தில் இருக்கிற அந்த மகிமை இழந்துருவான். நீங்க வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 34:5. சங்கீதம் 34:5 பொது மொழிபெயர்ப்பிலே ஒருவர் வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அழகாக எழுதுகிறார், அவரை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைஞ்சிச்சுப்பா. ஆனா பிசாசுக்கு ஒன்று தெரியும், இவனுடைய முகம் பிரகாசிக்க விடாதபடி, இவனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க விடாதபடி, இவனுடைய வாழ்க்கையில நிந்தையும் அவமானத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய எண்ணம். ஏனை கர்த்தருடைய முகத்தை நான் பார்க்க விடாதபடி பிசாசு தடை செய்கிறான். வாசிக்கலாம், பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க. அவரை நோக்கி பார்த்தோர், அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். மகிழ்ச்சியாக சந்தோஷத்தால் மகிழ்ச்சியாய் களி கூர்ந்தார்கள். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. அவருடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. எங்க போனால் செத்த முகமா தெரியவில்லை. அன்னைக்கு யாக்கோபு எப்படி இருந்தாராம்? யோசேப்பை காணாமல் செத்த முகத்தை போல இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆவி செத்து போய் இருந்துச்சு. ஆவியில சமாதானம் இல்ல, ஆவியில துக்கம், ஆவியில கண்ணீர். நான் எதுக்கு வாழணும் என்கிற ஒரு பாரத்தோடு இருந்த அந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவனுடைய வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அது பிசாசுக்கு நல்லா தெரியும். வாசிங்க. பொதுமொழி பெயர்ப்புலதான் கண்டினியூ வாசிங்க. சங்கீதம் 34:5.
அவரை நோக்கி பார்த்தோர் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியாய் மிளிர்ந்தனர். அவர்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. அவர்கள் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை, அதாவது வெட்கப்படுவது இல்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். இந்த ஏழை ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூப்பிட்டான், அந்த கர்த்தர் செவி சாய்த்தார். ஹல்லேலூயா. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மிளற செய்ய விரும்புகிறார், உங்கள் மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். ஆனா பிசாசு என்ன நினைக்கிறானா, கர்த்தருடைய முகத்தை இவன் பார்த்துட்டானா, நான் இவனுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுரண்டி வச்சிருக்கிறேன், அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்த அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், இதெல்லாம் நான் இனி என்ன செய்யணும், திரும்ப கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அல்லேலூயா. உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய அதிகாரம், உனக்குடைய மேன்மைகள், உன்னுடைய ஆசீர்வாதங்கள், உனக்கு வேண்டிய ஐஸ்வர்யங்கள், உனக்கு வேண்டிய சுகம், உனக்கு வேண்டிய பலன், உனக்கு வேண்டிய சமாதானத்தை பிசாசு சுரண்டி வச்சிருக்கிறான். அதை இப்ப என்ன செஞ்சிடணும் தெரியுமா, பிசாசுடைய கரத்திலிருந்து கர்த்தர் எடுத்து எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் பொழுது உனக்கு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், கர்த்தர் உனக்கு பெரிய மேன்மையை வச்சிருக்கிறார். ஆனா பிசாசான் ஜெபிக்க விடாதபடி இவனை தடை செய்து விடலாம் என்று நினைத்து சில வீடுகளிலே, சில குடும்பங்களிலே சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ அடையாளம் கண்டுகொண்டு அவைகளை நீ ஜெபிப்பாயானால், அடையாளம் கொண்டு அதை எதிர்ப்பாயானால், அவன் உன்னை விட்டு ஓடி போய் விடுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. 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 இன்னைக்கு என் பாசனம் ஜெபிக்கும் பொழுது எனக்கு பிரச்சனை, நீ முதுகு காட்டிட்டு இருக்கிற சபையே, நீ முதுகு காட்டி கொண்டு இருக்கிற, ஜெபிக்க வாங்கன்னு சொன்னா முதுகு காட்டி கொண்டிருக்கிற, எப்படி உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை மாறும்? ஐயா ஜெபிக்க வாங்க, குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்றோமே, ஓ பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு சொல்லுவோமே, ஓ குடும்பத்தில் சமாதானம் இருக்கும்னு சொல்றோமே, எதுக்கு அவருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் யாவரும் வெட்கப்படுவதில்லை? நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையில வைக்கும்? ஏன் அவன் வாழ்க்கையில பிரச்சனை? ஏன் அவன் வாழ்க்கையில கண்ணீர்? ஏன் அவன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நெருக்கம்? ஏன் இவ்வளவு நாள் சமாதானம் இல்லை? நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தது மட்டுமா வர, மற்ற ஆராதனைக்கு நீ வரலையே, அப்ப எப்படி உனக்கு சமாதானம் வரும்? எப்படி சந்தோஷம் வரும்? நீ எப்படி வெட்கப்படாம இருக்க முடியும்? அப்போ உனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னா, அன்றைக்கு ஆதாம் இடத்துல காலையிலையும் மாலையிலையும் அவன் தேவனை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருந்தான். கர்த்தர் என்னோடு வருவார், நான் அவரோடு பேச, அவர் என்னோடு பேசணும். அல்லேலூயா. இதே தான் ஒவ்வொரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பிரமாணம். அவர் அதுக்கு தான் கர்த்தர் மனிதனை ஏற்படுத்தின ஒரு உறவை ஏற்படுத்துற காரணம் என்ன? நீ அவரோடு பேசணும், அவர் உன்னோடு பேசணும். அதுதான் நம்ம என்னை பேசுகிறோமா? நாம் என்னை அவரோடு பேசுகிறோமா? இன்னும் எவ்வளோ நேரம் நம்ம ஒவ்வொரு நாளும் பேச விரும்புகிறோம்? இன்னைக்கு ஜெபத்தில் பேசு. அதிகாலையில் கர்த்தர் உன்னை எழுப்பி விடுகிறார், எதுக்கு? அவரோடு பேசுறதுக்கு தான்ப்பா. அதிகாலை எதுக்குப்பா பேசுறாரு வாங்கட? சாயந்தரம் எதுக்குப்பா எழுப்பி விடுகிறாரு? நைட்டு 12 மணிக்கு ஏன்ப்பா எழுப்பி விடுகிறாரு? அவருக்கு நேரம் இல்லாததுனால இல்லப்பா, அவருக்கு வேலை இல்லாததுனால இல்லப்பா, அவருக்கு ஒன்று அப்பா வாண்ட பேசணும்ப்பா, நீ வாண்ட பேசணும்னு அவர் விரும்பிதான்ப்பா வர்றாரு. ஆனா இன்னைக்கு மனிதன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? எனக்கு அழகான சுகத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார், நல்ல நித்திரையை விரும்புகிறார், அழகான குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சி தான் எனக்கு வேணும்னு விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஆதாமுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை விட்டு வெளிவருவதற்கு காரணமாயிருந்த ஒரே ஒரு கீழ்ப்படியாமதான் இன்னைக்கு சபை 21 நாள் இழந்து போன ஜெப வாழ்க்கை கர்த்தர் மீண்டும் கட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு 21 நாட்கள் ஜெபங்களில் எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ சின்ன பிள்ளைகள், ஆலயத்திற்கு வர வேண்டிய பிள்ளைகள் வீடுகளிலே முடங்கி இருக்கிறார்களே. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருடைய முதுகை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். நீர் என்ன வேணாலும் தாரும், எனக்கு உம் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம்.
நான் இழந்து போன எனக்கு நான் எதெல்லாம் இழந்து போனனோ அதெல்லாம் எனக்கு முக்கியமல்ல. முதுகை காட்டி போனவர்கள், முதுகை காட்டினவர்கள். வாசிக்கலாமா? இரண்டாவது நபர். அதற்கு முன்ன இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அவனுடைய 25வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னம் அவன் மேல வருதுன்னா உனக்கு சமாதானம் வந்துடும். பிசாசு சமாதானத்தான் இருக்கணும்னு ஒரு நாளும் விரும்பவே மாட்டான். ஆனா கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை அவன் மேல வந்துச்சுன்னா அவனுக்குள்ள என்ன வந்துருது? சமாதானம் வந்துடுது. அப்ப இன்னைக்கு அந்த அன்னைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னம் பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அப்ப கர்த்தர் எனக்கு மேல கிருபையா இருந்தா கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதே. அல்லேலூயா. உனக்கு என்ன கட்டளையிடுவாராப்பா? அப்ப அந்த சமாதானத்தினுடைய பிரபு யாரு? கர்த்தர். இந்த உலகத்தினுடைய சமாதான பிரபுவாக இயேசு இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார். அந்த இயேசு வெளிப்பட்டதுனால அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அந்த சமாதானம் தேவியின் தருகிற ஒரு சமாதானத்தை இன்னைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. ஏன்னா அவரை நோக்கி பார்க்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய முகங்கள் எப்படி யாரை பார்க்கிறது? தேவனை பார்க்கிறதா? தேவ சமூகத்தை பார்க்கிறதா? தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இருக்கிறதா? இப்போ ஒன்று வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். யாத்ராகமத்தின் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 3 மனிதர்கள். ஆதாம் தேவனோடு உறவாடி தேவ பிரசன்னத்தினால் இறந்தான். பாவம் செய்து அவனுடைய முகத்தினுடைய மகிமையை அவன் இழந்து போனவனாக இருந்தான். கர்த்தர் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மோசே தேவனோடு பேச ஆரம்பிக்கிறான். வாசிக்கலாமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். பொது மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ் வேதாகமத்தில் வாசிக்கலாம். ஒருவர் நம்முடைய வேதாகமத்தில் ஒருவர் வாசிங்க சீக்கிரமா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், 34ஆம் அதிகாரம் அதனுடைய 29, 30 வாசிங்க. 29, 30. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாது. கர்த்தர் அவனோடு பேசினதை, அவனுடைய முகம் பிரகாசித்திருந்ததை அவன் அறியாதிருந்தான். ஆனால் பொது மொழிபெயர்ப்புல கொஞ்சம் வாசிங்க. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் தம் கையிலே தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால், மோசே கடவுளோடு பேசியதால் அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா. அப்ப மோசே கர்த்தரோடு பேசுகிறான். நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது தானியேலுடைய புஸ்தகமா இருக்கலாம், கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷனா இருக்கலாம், நியூ வெர்ஷனா இருக்கலாம், எல்லாத்திலையுமே மோசே கர்த்தரோடு பேசினான் என்றே இருக்கிறது. அல்லேலூயா. ஒருக்கா வாசிக்கலாமே.
When he came down from the mount, that Moses was not that, the skin of his face torn, while he talked with him. Hallelujah. அப்ப அங்க என்ன சொல்ல, மோசே கர்த்தரோடு பேசினான். அப்போ ஒரு பிள்ளை கர்த்தரோடு பேச 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 அவனுடைய முகம் பிரகாசித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய காரியம் என்ன? ஒரு மனிதனுடைய என்னுடைய எதிர்பார்ப்பன கர்த்தர் என் மேல் வைத்த எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என் மேல வச்ச எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நான் அவரோடு பேசணும். நான் பேச 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 என் முகம் இன்னும் பிரகாசம் அடைஞ்சிட்டே இருக்கும், பிரகாசம் அடைஞ்சிட்டே இருக்கும். இன்னும் அந்த பைபிளை நீ கொஞ்சம் கீழே வாசிங்க 34 30வது வசனத்தை வாசிங்க. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருந்ததை கண்டு அவன் சமீபத்தில் சேர பாய்ந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்தில் திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடு பேசினான். பாருங்க 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். அல்லேலூயா. உன்னை பார்க்கறது கூட யோசிக்கணும் மற்றவன். அல்லேலூயா. அப்படி வரணும்னா என்ன செய்யணும்? அவரோடு பேசணும். சொல்லுங்க. மோசே நான் யோசிக்கிறேன் கொஞ்சமா. மோசே 40 நாள் அந்த சீனாய் வனாந்தரத்தில் என்ன பேசியிருப்பாரு? ஹலோ. ஏன் நம்ம ஒரு மனுஷனை பேசினா கூட ஒரு அரை மணி நேரம் பேசிடும், கூடி போனா 1 மணி நேரம் அரட்டை அடிச்சிடலான்னு வச்சுருங்களேன். ஆனா தனியா போயிருந்து இல்லையா, தனியா போயிருந்த அந்த மலையில 40 நாள் பாஸ்டிங், சாப்பிடல, திரும்ப வரல, குளிச்சாரான்னு தெரியல, என்ன செஞ்சாருன்னு யாருக்கும் தெரியாது. மலையில 40 நாள் அவரோடு பேசினான். 40வது நாள் கர்த்தர் இடைப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் எப்படி பேசியிருப்பார் அப்படின்னா நான் நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணியிருப்பான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவியானவரே அவருக்குள்ள இந்த கிரியை செய்ய ஆரம்பிச்சு எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுடைய முகம் பிரகாசிக்க அடைய வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? என் பிள்ளைகள் என்னோடு பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு. அப்போ ஒவ்வொரு நேரமும் நான் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபிங்க. அவருடைய முகத்தினுடைய பிரசன்னத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி. பிசாசு சொல்லும் நீ ஜெபம் பண்ணாதன்னு சொல்லும். அல்லேலூயா. ஜெபத்திற்கு தடையை கொண்டு வருவோம், உபவாசத்திற்கு தடையை கொண்டு வரோம். அப்ப தடை பண்ணுகிறவன் யார் சொல்லுங்க? பிசாசானவன். கர்த்தருடைய வாஞ்சை என்ன? நான் அவரோடு பேசணும். அப்போ அவருடைய பார்க்க அவர் என்னுடைய முகங்கள் பிரகாசம் அடையும், நான் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்ல, சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். என்னாகமத்தில் வாசித்ததை போல நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், அதை எடுக்கண்டா, சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு சமாதானத்தை தரவிடாதபடி உன்னுடைய முகங்களுடைய பிரகாசத்தை எப்போ பார்த்தாலும் செத்த முகத்தை போல இருக்க வைக்கிறது பிசாசுனுடைய திட்டம். ஆனா இன்னைக்கு செத்த முகத்தை தான், உன்னுடைய செத்த முகத்தை இன்னைக்கு பிரகாசிக்க வைக்கணும்டா. இன்னைக்கு நீ கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம், கர்த்தரோடு இருக்கிற நேரம், கர்த்தரோடு உறவாடுகிற நேரத்தை இன்னும் நீ கூட்ட இன்னைக்கு கர்த்தர் உன்னை மீண்டும் உன்னுடைய முகங்களை பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீ நம்முடைய முகங்களை பிரகாசிக்க வைக்க முடியல, என்ன எல்லாத்துக்கும் தடை. ஏன் மற்றவங்க கூட இல்லை, நம்ம கிறிஸ்தவங்களே சொல்றது காரியம் என்ன தெரியுமா? நீ ஜெபிக்காத. ஏன்னா நீ ஜெபம் பண்ணா அவங்களால இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க மோசே கர்த்தரோடு பேசினது நிமித்தமாய் அவருடைய முகம், மோசையினுடைய முகம் மாறியது. ஒருவேளை நம்ம பைபிள் தவறு அல்ல, அன்னைக்கு டிரான்ஸ்லேட் பண்ற பொழுது அன்னைக்கு இருந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த மாதிரி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது, மொழியினுடைய பழக்க வழக்கங்கள் கம்மியாக இருந்ததுனால அதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் மாறி இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால பைபிள் தப்புன்னு நினைச்சிடாதுங்க. அல்லேலூயா. சரி, அப்போ மோசே என்ன செஞ்சார்? அவருடைய முகத்தை என்ன செஞ்சாங்க?
பிரகாசிக்க வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க முகம் பிரகாசிக்க விடாதபடி தடைகள் இருக்கலாம். கர்த்தர் எத்தனையோ முறை உன்னை எழுப்பி இருக்கலாம், எத்தனோ முறை ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு, எத்தனோ முறை ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு, எத்தனையோ காரியங்களை கர்த்தர் உனக்கு சொல்லியிருப்பாரு. என்னோடு பேசுப்பா, என்னோட உறவாடுன்னு தட்டி 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 உன்னை எழுப்பி இருப்பாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ மீண்டும் என்னோடு ஜெபிக்க பழகு, நான் உன் முகத்தை பிரகாசிக்க வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் முகங்கள் பிரகாசிக்கம் அடைவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் துக்க முகங்கள் எல்லாம் சந்தோஷமான முகமாய் மாறுவதாக. அல்லையில் உங்கள் முகத்தை காணும் பொழுது அநேகர் ஆச்சரியப்படணும், என்னடா இவன் முகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்னடா இவன் முகம் கொஞ்சம் 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 பளபளக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ராஜ்கமல் பதர் சொல்லும்போது சொன்னேன், ஏன்பது சிலருடைய முகங்களெல்லாம் இவ்வளோ பிரகாசிக்கிறது, ஆனால் நம்மெல்லாம் கர்த்தர் ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்ம முகம் எப்போ பார்த்தாலும் தொங்கலாக இருக்குது. அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நம்ம இன்னும் அதிகமாக ஜெபித்தான் நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு இருக்க 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 உனக்கு சமாதானம் வந்தா, உன் சமாதானத்துக்குள்ள என்ன வந்துடும்? ஆரோக்கியம் வந்துடும். ஆரோக்கியம் வர வர உன்னுடைய ஆத்மாவுக்குள்ள ஒரு பலன் வந்துடும். உன் ஆத்மாவுக்குள்ள பலன் வந்தா உன் முகத்தை காட்டும். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் சந்தோஷப்பட சந்தோஷப்பட அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும் சொன்னதை போல உள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் முகத்தில் வெளிப்படும். அல்லேலூயா. அப்போ உள்ளான மனிதனாகிய இருக்கிற ஆத்மா சந்தோஷப்பட சந்தோஷப்பட நம்முடைய முகங்கள் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ நான் ஜெபிக்க 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 எனக்கு கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். என்னுடைய முகங்கள் ஒளிரும். என் முகங்கள் என்னப்பா செய்யும்? சொல்ல, என் முகம் என்ன செய்யும்? என் முகம் என்ன செய்யும்? ஒளிரும், ஒளிரும். சொல்லுங்க, என் முகம் என்ன செய்யும்? ஒளிரும், பிரகாசமாக அடிக்கும். என் முகம் பிரகாசம் வரணும்னா நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், அவரோடு பேசணும். மோசே அவனோடு பேசும் பொழுது அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒரு மனுஷன் அவனுக்கு முன்ன நிற்க முடியாதபடி இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் முன்ன வர்றதுக்கு பயப்பட வேண்டுமானால் இன்னும் நீ ஜெபத்தை அதிகப்படுத்து. உன் சத்துருக்கள் உன் முன்ன வந்து நிற்கிறதற்கு பயப்படுனா இன்னும் ஜெபத்தை அதிகப்படுத்து. இன்னும் உன்னை அதிகப்படுத்த ஜெபத்தை அவரோடு பேச 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 ஒரு மனிதனும் உனக்கு முன்பதாக நிற்க முடியாது. அல்லேலூயா. அன்னைக்கு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்கினது. அன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவே உனக்கு முன்ன ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. இன்னைக்கு மகிமை வர 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 உங்களுடைய தகப்பனாருடைய திருச்சபையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அங்கே பிரச்சனை இருந்த காலத்தில் ஒரு வாழை செட்டு போட்டிருந்தாங்க. அப்போ போலீஸ்காரங்கெல்லாம் வந்து இதை பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரிச்சிடணும், எல்லா செட்டெல்லாம் பிரிச்சதுக்கு வந்திருக்காங்க. எல்லாம் பிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. யாரு? போலீஸ்காரங்க, வில்லேஜ் ஆஃபீஸர், ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கொட்டாயை பிரிச்சிடணும் அப்படிதான் வந்திருக்காங்க. ஆனால் வந்தவர்கள் உள்ள வந்து பார்த்துட்டு சொன்னாங்களே, நான் இதற்கு வேண்டிய சாபத்தை நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. சொல்லிட்டு போனாங்களா அவர்கிட்ட, எங்கள் பாஸ்டர் இதெல்லாம் நீங்கள் பிரிச்சிருங்க சார், நான் போடுறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. பாருங்க, அதை பிரிக்க வந்தவர்கள் கூட பிரிக்க முடியாதபடி போகணும்னா அவர் தேவ சமூகத்தில் அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் அவ்வளோ நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணி இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனும் நம் பக்கத்தில் வருவதற்கு யோசிப்பார்கள். நம் சத்துரு நம் பக்கத்தில் வருவதற்கு யோசிப்பான். பிசாசா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரிங்க, நம்ம மத்தியில பிசாசுக்கு இடமே இருக்காது. அவன் வரணும்னா யோசிப்பான். ஏன்னா கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த மகிமை நம்ம மேலே இருக்கிறதுனால, அந்த பிரச்சனை நம்ம மேலே இருக்கிறதுனால தான் கர்த்தர் சொன்னார், ஏய் நான் இந்த இந்த கூடாரத்திற்கு நான் பாதுகாவலாக இருப்பேன், அதனால் உனக்கு மந்திரவாதமோ பில்லி சூனியமோ எந்த கட்டுகளும் உன்னை ஆளுகை செய்யாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் உனக்கு எல்லாம் வருது தெரியுமா? ஏன் இந்த கட்டுகள் எல்லாம் வருது தெரியுமா? எரேமியால வாசித்தது போல எல்லாம் முகத்தை காட்டிட்டு ஓடிடுறோம். ஜெபிப்பதற்கு வாங்கப்பா, கர்த்தர் உனக்கு முகத்தை பிரசன்னம் பண்ண விரும்புகிறாருப்பா, உன் வேதனையை மாற்ற விரும்புகிறாருப்பா, உன் கண்ணீரை மாற்ற விரும்புகிறாருப்பா. வாணி ஏன் கூப்பிடுறோம்னா, கூப்பிடும் பொழுது ஜனங்கள் எல்லாம் முதுகை காண்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். முதுகை காண்பிக்க காண்பிக்க கர்த்தருக்கு நஷ்டம் இல்லை. நஷ்டம் யாருக்கு தான்? நஷ்டம் யாருக்கு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நஷ்டம் யாருக்கு தான்? நமக்கு தான். அன்னைக்கு பிரசன்னமானவர் சொல்லிட்டார், ஆசாரிப்பு கூடாரத்தில் அவன் தங்கிடுவோம்ப்பா அப்படின்ட்டார். அடுத்த பிரச்சனை எங்க வந்து இறங்குகிறது? சாலோமன் கட்டின தேவாலயத்தில் அவருடைய மகிமை இறங்குகிறது. இப்படி அவருடைய மகிமையை குறித்து நம்ம வாசித்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் மோசே, புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். பாருங்க, ஸ்தேவானை குறித்து பார்க்கும் பொழுது அவன் விசுவாசத்திலும் ஆவியிலும் அபிஷேகத்திலும் அவர் வல்லவனானான் என்று வேதத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஏன்னா அந்த பிரசன்னத்தில் நிரம்ப வேண்டுமானால், நான் அந்த மகிமையில நிரம்ப வேண்டுமானால் எப்படி இருக்கணுமா? சொல்லுங்களேன், வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். போதும். உடைய முகம் புதிய ஏற்பாட்டில் பிரகாசிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். உங்களை குறித்து பக்கத்து வீட்டுக்காரங்க நற்சாட்சி சொல்கிறாங்களா? உங்களை குறித்து பக்கத்து சபை, உங்களுக்கு நம் பக்கத்தில் இருக்கிற குடும்பம் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுதா? ஓரளவு சாட்சி சொன்னாலும் கூட விசுவாசத்தில் நான் ஃபெய்த்தாக இருக்கிறேனா? ஆவியில் நான் நிரம்பி இருக்கிறேனா? இன்னைக்கு ஏன் நிறைய ஒரு ஊழியத்தை சக்ஸஸாக செய்ய முடியலை அப்படின்னா, இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை நிரப்பலை. கிருபை, அப்போஸ்தலர் கிருபையில் பரிபூரணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த கிருபையில் பரிபூரணமும் ஆவியினுடைய நிறைவும் விசுவாசத்தினுடைய நிறைவும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அவன் தான் தேசத்தில் நிகரற்ற ஒரு மனுஷனாய், நிகரற்ற ஊழியங்களை, நிகரற்ற காரியங்களை அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தரே தேவன் என்பதை அவர்களால் நிரூபித்து காண்பிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகர் ஊழியங்களை செய்ய போகும்போது இந்த நிறைவோட கடந்து போகிறதில்ல. ஆவியான நிறைவுல நாம் நிரம்புகிறதில்ல. அந்நிய பாஷை பேசி கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி போறது இல்லாததுனால தான் இன்னைக்கு அநேகருடைய ஊழியங்கள் பிரகாசிக்கவில்லை. ஐயா, உன் ஊழியம் ஏன் பிரகாசிக்கல? விசுவாசத்தில் ஒரு நிறைவு இல்லை. ஏப்பா வேலைக்கு போற? கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு தானே அழைத்தார். ஆமா, ஊழியத்துக்கு தான் அழைத்தார், உண்மைதான். ஆனா வேலை இல்லைப்பா, எனக்கு வருமானம் இல்லை, அதனால நான் வேலைக்கு போறேன். இப்ப விசுவாசிக்க வேண்டியவன் யாரை நம்புகிறான்? அழைத்தவரை நம்புவதற்கு பதிலாக கர்த்தர் தந்த ஞானத்தை, என் பலத்தை, என் சுயத்தை நான் சம்பாதித்து நான் செஞ்சு விடுவேன் என்று சொல்லி இன்னைக்கு கர்த்தருடைய அழைப்பை விட்டு விளையேற காரணம் என்ன? அவனுக்குள்ள விசுவாசமும் அவனுக்கு வேண்டியதான ஆவியான நிறைவும் கிருபையுடைய நிறைவும் அவனுக்குள்ள இல்லாததுனால அவனுடைய முகம் பிரகாசத்தை பார்க்க முடியவில்லை.
ஏன்பா வேலைக்கு போற, கஷ்டமா இருக்கு. ஏன்பா, அப்ப அங்க என்ன இல்லை அவனிடத்துல? விசுவாசம் இல்லை. சில நெருக்கம் உனக்கு வரும் பொழுது ஆவியானுடைய பலன் ஒன்று இல்லை. அதனால ஊழியத்துல சில பிரச்சனைகள் வந்த உடனே உன்னுடைய முகம் சோர்ந்து போய்விடுகிறது. ஏன் உனக்கு சோர்வு பலன் இல்லாம இருக்குதுன்னா, ஆவியானுடைய பலன் ஒன்று இல்லை. அவரை நீ பார்க்கல, அவருடைய முகத்தை பார்க்கல. அவர் உன்னோடு பேச வேண்டும் விரும்புகிறார். நீ அவரோடு பேச 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 உனக்கு வேண்டிய ஆவியானுடைய பலனை கர்த்தர் உனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தை அங்க பார்க்கும் பொழுது அங்கு 13 தானே வாசிங்க. 2 அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்திற்காக அவளை பிரித்து விடுங்களப்பா. உபவாசித்து, புதிய ஏற்பாட்டில் அநேகர் சொல்ல உபவாசிக்கணுமா பாஸ்டர்? உபவாசம் எல்லாம் பழைய ஏற்பாடு. சொல்லுங்க, உபவாசம் எங்க? பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் உபவாசித்திருந்திருக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. நீ எங்க போகணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு கர்த்தரை பார்த்து இருக்கிறதற்கு மனிதர்களுக்கு நேரம் வரவில்லை. அவருடைய முகத்தை பார்க்க எனக்கு நேரம் இல்லை. அவருடைய முகத்தை பார்க்க எனக்கு நேரம் இல்லைன்னா என் ஊழியம் பிரகாசம் அடையாது. என் ஊழியம் பிரகாசம் அடையனா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் ஊழியம் பிரகாசம் அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஸ்தேவானுடைய முகம் பிரகாசம் அடைவதனுடைய காரியம் என்ன? அவன் விசுவாசத்துல. அல்லேலூயா. விசுவாசம் என்ன தெரியுமா? கர்த்தர் தான்ப்பா தெய்வம், நீ சொல்ற பத்தியா, இதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு எலியா என்ன செய்தார்? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அவன் முழக்கமிட்டான். அல்லேலூயா. எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னே ஒரு மனிதன் கர்த்தர் தான் தெய்வம்னு யார் பேச ஆரம்பிக்கிறீர்களோ அவனுக்காக வானத்திலிருந்து அக்கினி திறக்கும். அவனுக்காக வானத்திலிருந்து தேவதூதர்கள் வருவார்கள். இன்னைக்கு எந்த மனுஷன் கர்த்தர் தான் தெய்வம் என்று அவன் வெட்கப்படாமல் தைரியமாய் சொல்லுகிறானோ அவன்தான் உண்மையான விசுவாசத்தில் வல்லவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அநேக நேரம் தடுமாற்றம் வருது? ஏன் இவர் கர்த்தர் இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கத்தில் ஒரு நன்மை வருதுப்பா அதனால சர்டிபிகேட்டை மாற்ற மாட்டேன்னு ஏன் சொல்றோம்? நீ விசுவாசத்துக்குள்ள இல்லை. என்னை விசுவாசிக்கிறவர் கர்த்தர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். யாருப்பா நான் விசுவாசிக்கிறோம்? யாருப்பா நீ? அவரை அறியலை, இன்னும் அவரை நீ நம்பல. அப்படி நம்பி இருப்பாயானால் எந்த அதிகாரிகளுக்கு முன்பதை சொல்ல முடியும், கர்த்தரே தெய்வன். இல்லைனா நீ சொல்லுவ, அது நாங்க போனது உண்மைதான், ஆனா இப்ப போனதில்லை. நாங்க முன்னாடி போனோம், ஆனா இப்ப போறதில்லை, எங்களுக்கு சர்டிபிகேட்டை கொடுங்க. அது விசுவாசத்தினுடைய அழகல்ல. அங்கதான் தடுமாறுகிறோம். உன்னை கர்த்தர் நேசித்தது எதுக்கு தெரியுமா? அன்னைக்கு எலியாவுக்கு ஒண்ணுதான். பாகால் தீர்க்கதரிசிகளுக்குள்ள என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த ராஜாவுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, எசேபேலுடைய கணவனாருக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, எசேபேல் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறது யெகோவா தேவன் அல்லப்பா, பாகால் கர்த்தர் தான் வந்து மழையை கொடுக்கிறவர் என்பதை அந்த பாகால் தீர்க்கதரிசியை மூலமாய் தேசமெங்கும் அறிவிக்கப்பட்டு பாகாலுக்கு அந்த ஆராதனை செய்யறாங்க. அந்த இடத்துல தான் சொன்னாரு, என் கர்த்தரா இருந்தா இந்த 3 மாதங்கள் நான் சொல்லுகிறது வரையிலும் மழையும் பனியும் பெய்யக்கூடாது. அல்லேலூயா. நீங்க சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? கர்த்தர் தானையா ஜீவன் உள்ளவர் என்பதை நான் உனக்கு காண்பிக்கிறேன். நீ கர்த்தர் தெய்வம் என்பதை நீ அறிகிறது வரையிலும் தேசத்துல மழை பெய்யாதுன்னு உன்னால சவால் விட முடியுமா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சவால் விட முடியுமா? முடியாது தானே. பயந்தானே நமக்குள்ள, இன்னும் நமக்குள்ள பயந்தானே. எங்க விசுவாசம் இருக்கு? எங்க பலன் இருக்கு? கர்த்தருடைய முகம் எப்படி உங்க முகம் பிரகாசம் அடையும்? அவனை கர்த்தர் பார்த்தாப்பா, நீ எனக்காக ஒரு ராஜாவே எதிர்த்துச்சாப்பா,
நான் சொல்றேன் இனி நீ இங்க இருக்க வேண்டியவனல்ல, நீ ஜீவனோடு என் கூடயே இருக்கணும்பான்னு கர்த்தர் அவனை அழைத்து கொண்டார். அன்றைக்கு யோனோக்கு என்கிற மனிதன், அவனுக்கு குடும்பம் இருந்திருக்கு, பிள்ளைகள் இருந்திருக்கு, எல்லாம் இருக்குது, குடும்பம், உறவு, பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் அவன் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். ஆராதனை என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆராதனை என்னப்பா தெரியாது. ஆராதனை என்ன பாஸ்டர்? ஏதோ 4 பாட்டு பாடுறோம், கை தட்டுறோம், கொஞ்ச நேரம் தொழுறோம், அந்நிய பாஷை பேசுறோம், இதுதான் ஆராதனையா? இல்ல, ஆராதனையோட ஒரு பகுதி தான் அது. ஆராதனையுடைய ஒரு ஆராதனை என்ன? அன்னைக்கு யோனோக்கு எப்படி ஆராதிச்சார்? 24 மணி நேரம் எப்படி கர்த்தரை ஆராதித்தார்? நீ தூங்குனா கூட, கர்த்தருடைய பார்வையில பரிசுத்தமா நீ தூங்குனா கூட அதுவும் ஒரு ஆராதனையே. அல்லேலூயா. எப்படி தூங்கணும்? உள்ளான உணர்வோட தூங்கணும். இரவு நேரத்தில் தூக்கத்துல வஸ்திரம் விலகி இருந்தாலும் கூட அதை கவனமா கையாள தெரிஞ்சிருந்தனா அதுதான் ஒரு ஆராதனை. நான் பேசுறேன் பாருங்களேன், கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை நான் பேசுறேன்னா அதான் ஆராதனை. நான் சமைக்கிறேன் பாருங்களேன், கர்த்தருக்கு பிரியமா இன்னைக்கு நான் உணவு சமைக்கிறேன்னா அதுக்கு பேர் ஒரு ஆராதனை. ஆராதனை இதெல்லாமே ஆராதனை தான். என் பிள்ளையோட கொஞ்ச நேரம் கொஞ்சம் விளையாடுறேன்னா அதுவும் கர்த்தருடைய பார்வையில் ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் புருஷனோட கொஞ்ச நேரம் சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் பாருங்களா, அதுவும் ஒரு ஆராதனை. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பரிசுத்தம்னா என்ன அப்படின்னா கணவன் மனைவி சேரவே கூடாதுன்னு. அல்லேலூயா. அது இல்லை பரிசுத்தம். கணவன் மனைவி சேரணும்னு தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கணவன் மனைவியும் உங்களை இணைத்த இணைப்பு ஒரே சரீரமாய் இருந்தால், நீங்க 2 பேரும் ஒரே சரீரமாய் கர்த்தர் இணைத்த சரீரம் மகிழ்ச்சியாய் இருந்தால் கர்த்தர் சந்தோஷப்படுவார், துக்கப்பட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுது துக்கப்படுகிறார்? கர்த்தர் படைக்கப்பட்ட ஒரு சரீரத்தை ஏற்ற துணைக்கு பதிலாக இன்னொரு துணையை எப்பொழுது நாம் தெரிந்தெடுக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் துக்கப்படுகிறார். இங்க பாருங்க, இன்னைக்கு செய்திகளில், தாள்களில், நியூஸ் பேப்பர்களில், தொலைக்காட்சிகள் எல்லாம் பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறது வரைக்கும் அதிகமாக பிரச்சனை இருக்காது. எப்பொழுது கணவனும் மனைவியை இன்னொரு ஆளை எப்பொழுது தேடுகிறார்களோ, கர்த்தர் நியமித்த ஒரு வாழ்வை விட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு நேராக எப்பொழுது தேடுகிறார்களோ, அந்த கடைசியில் எதில் வந்து நிற்கும் தெரியுமா? கொலையில் வந்து நிற்கும். அல்லேலூயா. எதில் வந்து நிற்குது? கொலையில் தான் வந்து நிற்குது. அப்போ அந்த கொலையில் இருந்தால் இன்னைக்கு மாட்டி நிற்கிற அநேக ஜனங்கள் இருக்காங்க. ஏன்னா அது அப்படி தவறான போகும் பொழுதுதான் கர்த்தர் அதை துக்கப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்? துக்கப்படுகிறார். 2வது அவருக்கு துக்கம் என்னன்னா, அவரை ஆராதிக்கிறத விட்டுட்டு விக்கிரகங்களுக்கு முன்ன பெண் தலை குனிகிற பத்தியா, அதையும் கர்த்தர் துக்கமாய் நினைக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தை படிச்ச வல்லமை உள்ள தெய்வம் நான் இருக்கும் பொழுது பேச தெரியாத ஒரு கல்லுக்குள்ள ஒரு மிதுக்குள்ள இருக்கிற அதை நீ இப்ப என்ன செஞ்சிடற, வழிபடுறிய அப்படிங்கிற. அன்பு பிள்ளைகள், நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, விக்கிரகங்களுக்கு முன்ன தலை குனியும் பொழுதுதான் அவர் வேதனைப்படுகிறார். இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில ஆராதனையுடைய பங்கு என்ன தெரியுமா? இதுதான். அப்ப நான் என்னுடைய முகம் பிரகாசிக்கணும். இதுல எல்லாம் நான் சரியா இருந்துட்டேன், எல்லாம் சரியா இருக்கேனா என் முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிலிப்பியர் கர்த்தர் சொல்லுகிறாருப்பா, வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு நிருபம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் முடிக்கிறேன். பிலிப்பியர், குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க
தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை என்னுடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக்குவார். அல்லேலூயா. அப்போ இது கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம் அப்பா. இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போகுது. அந்த மண்ணுக்குள்ள உருகுலைந்து போன இந்த சரீரம், அடையாளமே தெரியாத சரீரம், மண்ணோட மண்ணாய் மக்கி போன சரீரத்தை மீண்டும் அவருடைய வல்லமையான கிரியைகளினால அவருடைய சரீரத்தின் மகிமைக்கு ஒப்பாக என்னுடைய சரீரத்தை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால் நான் அவரோடு கூட இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம், அதனுடைய 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ நான் அவரோடு இருந்தால் அவர் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இந்த நாட்களில் நீ அவரோடு கூட இருந்தா பரலோகத்துல நீ அவரோடு கூட இருக்க முடியும். அல்லேலூயா. எப்ப இந்த உலகத்துல நீ ஏன் ஜெபி, ஏன் சர்ச்சுக்கு வா, ஏன் ஆராதிக்க வா, ஏன் தொழுது கொள்ளு, ஏன் பரிசுத்தமாயிரு, கொஞ்ச நேரம் உபவாசம் பண்ணு, உன்னை கர்த்தர் வைக்கிற திட்டம் அறிகிறது வரை பொறுமையாயிரு. ஏன் உனக்கு இந்த உலகத்தில் நீ அவரோடு கூட இருந்தா பரலோகத்தில் நீ அவரோடு கூட இருக்க முடியும்ப்பா. அவருடைய பிரசன்னத்தினால, இந்த தேசத்தில் அவருடைய மகிமையினால, அவருடைய ஆவியினால, விசுவாசத்தினால இன்னும் நீ பெருக இன்னைக்கு நீ இழந்து போன சரீரமா இருக்கலாம். அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக என்னை மாற்ற வேண்டுமானால் இந்த நாட்களில் நீ அவரோடு கூட இரு. அவர் என்னை விட்டு விலகிறவே கூடாது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அவருடைய ஆவியை என்னை விட்டு எடுபடாமல் இரும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுபடாமல் இரும். நான் அவரை எக்காலத்திலேயும் துதிப்பேன். எந்த காலத்திலும் நான் அவரை துதிப்பேன். எப்போதும் நான் அவரை துதிப்பேன். அவரை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிற காரணம் என்ன? அழிந்து போகிற இந்த சரீரம் ஒரு நாள் அவருக்கு ஒப்பாக என் சரீரம் மாற்றப்பட போகிறது. அதனால அன்பான சபையே, உன் சரீரம் எப்படி இருக்கிறது? நீ அவரோடு கூட இருக்கிறியா? அவரோடு இடைப்பட விரும்புறியா? அவரோடு பேச விரும்புகிறாயா? அவரோடு நீ பேச உன் முகங்கள் பிரகாசம் அடையும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ ஏன் இன்னும் என் முகம் பிரகாசிக்க விடாதபடி சத்துரு போராடுறான் அப்படின்னா, உன் முகமும் பிரகாசமான முகம். சொல்லுங்க, என் முகம் பிரகாசிக்க வேண்டிய முகம். சொல்லுங்க, என் முகம் பிரகாசிக்க வேண்டிய முகத்தை பிசாசானவன் தேவனோடு பேச விடாதபடி என்ன துக்க முகமாக இருக்க வேண்டும் என்பது பிசாசனுடைய திட்டம். அந்த திட்டத்தை நீ ஜெயிக்கணும்னா கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நீ அவரோடு பேசு. அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? ஹல்லேலூயா, ரிபாரகதாரகதே, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற பிள்ளையோட முகங்கள் பிரகாசிக்கப்படுவதாக, மன மகிழ்ச்சி வருவதாக. இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வு, ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை உனக்கு வேணுமா? கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வேணுமா? இன்னும் ஆவியில ஸ்தேவானை போல ஆவியில நிரம்ப முடியாதபடி, எனக்கு வருகிற சத்துருவை ஜெயிக்க முடியாதபடி இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கிற அன்பு விசுவாசியே, கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நீ அவருடைய முகத்தை பார். அவருடைய முகங்களை பார்க்கிற யாவரும் பிரகாசம் அடைந்தார்களானால் இன்னைக்கு உன்னுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். உன்னுடைய முகங்கள் துக்க முகமாய் நீ இருப்பதல்ல. ஆனால் தான் கர்த்தர் சொன்ன, உபவாசிக்கும் பொழுதுப்பா
நீ சோர்வு மாதிரி இருந்துடக்கூடாதுப்பா, அதனால நீ தலையில எண்ணெய் பூசி அழகா உற்சாகம் உள்ளவனாயிரு. ஏன்னா நான் உன்னை முகத்தை சந்தோஷப்படுத்த போறேன், உன் முகத்தை சந்தோஷப்படுத்த போறேன். அன்பு சபே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு சத்துருவுக்கு முன்ன ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாத அளவிற்கு கர்த்தருடைய பிரசன்னவோ மேல வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. எல்லா ஆராதனை செய்யலாமே, எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. எல்லாரும் ரிக்கா தூடா ரகதே, கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மேல வெளிப்படட்டும் ஆண்டவரே, எல்லாமே வெளிப்படட்டும். எல்லாரும் கொஞ்ச நேரம் எல்லாம் எழுப்பி நிற்போமா? கொஞ்ச நேரம் இந்த காலெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வலி வந்திருக்கும். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. ஹல்லேலூயா, 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 எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருடைய களியா முகம் பிரகாசிக்க அடையணும் ஆண்டவரே, என் முகம் பிரகாசிக்க அடையணும் ஆண்டவரே, என் முகத்தை பிரகாசம் பண்ணுங்க. சொல்லு. அன்னைக்கு மோசேயினுடைய முகம் பிரகாசித்ததை போல என்னுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. நான் ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. என் மேல ஒரு ஜெபாவியை ஊற்றுங்க. எத்தனை பேர் பிள்ளை சொல்ல முடியும்? எத்தனை சொல்ல போறீங்க? ரீபா ரகதா, என் மேல ஜெபாவி ஊற்றுங்கப்பா. ஜெபாவி வேணும். நான் இனி உம்மோடு பேசணும். அன்னைக்கு மோசே தேவனோடு பேசும்பொழுது அவருடைய முகம் பிரகாசித்ததை போல இன்னைக்கு நம்முடைய